அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் இலியாஸ். வரதட்சணை இஸ்லாத்துல பெண்களுக்கு தான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இதான் இஸ்லாம். ஒரு முஸ்லீம் கையால யாருமே நாசத்தை தேடக்கூடாது. ஏன்னாக்கா ஒருத்தருடைய மானம் கபூத்துல்லா மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த மானத்தை வாங்குறதுக்குன்னே போய் இங்க நின்றுட்டு போயிட்டு வரதட்சணை, நீங்க எத்தனை பவுன் நகை போடுவீங்க, சொத்து வச்சிருக்கீங்க, இதெல்லாம் போய் கேட்கறது, சிந்திக்கிறது இல்லை. அல்லாவும் அல்லாவோட தூதர் காட்டி தந்த வழிமுறையில திருமணம் முடிக்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பணத்துக்காகவோ குல பெருமைக்கோ அழகுக்கோ திருமணம் முடிக்காதீங்க. மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை, மார்க்கப்பட்டுள்ள ஆணை திருமணம் முடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை மாற்றமா இந்த உலக ஆசையில அப்படியே மாற்றமா செய்யறாங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் இது மாதிரி வரதட்சணை கேட்டாக்கா பெண்களை நீங்க கோபப்படணும். நான் ஒரு முஸ்லீம், அப்படி இருக்கிறப்ப நீங்க தான் எங்க பிள்ளைக்கு கொடுக்கணும். நீங்க எத்தனை லட்சம் கொடுப்பீங்க, எத்தனை நகை பண்ணி நீங்க போடுவீங்க அப்படின்னு ஒவ்வொரு முஸ்லீம் பெண்களும் கேட்கணும். ஏன்னா இது அல்லாஹ் வலியுறுத்தி கேட்க சொல்றவங்களை. அப்படி கேட்க சொன்ன இடத்துல போய் மாற்றமா இது நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை மாற்றமா செஞ்சா அது யாரு? இறைவனை நிராகரித்து விட்டார்கள். அங்க எப்படி பரக்கத்து இருக்கும்? இப்ப இந்த தற்கொலை, தூக்கு, கொலை, கொள்ளை, இதெல்லாம் எதனால நடக்குது? இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் நிறைய பேர் தவறான வழிக்கு போயிடுறாங்க. வீட்டை விட்டு நான் முஸ்லீமோட ஓடு போடுறதா வரது காசு இல்லைல்ல, அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி தவறுலாம் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் யாருனாக்கா, அது போய் பெண் வீட்டில் போய் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பாவம்லாம் சேரும். எந்தெந்த பெண்லாம் கொடுமையை அனுபவிக்கிறாங்களோ அந்த பாவம் இவங்களுக்கு சேரும். யார் ஒருவரை கொலை செய்கிறாரோ அனைவரும் கொலை செய்த சமம் இஸ்லாம். அதே போல யார் ஒருவர் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பெண் வீட்டில் போய் வரதட்சணை கேட்குறாரோ, அங்கே நகை எவ்வளோ போடுவீங்கன்னு கேட்குறாங்களோ, அவங்களுக்கு இந்த பாவம்லாம் சேரும். நீங்கள் நிறைய பேரை பாருங்கள், இந்த வாழ்ந்து கெட்டவங்களை போய் பாருங்களேன். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நல்லா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. வரதட்சணை இதெல்லாம் நகைலாம் கேட்டு வாங்கி அவங்கள போய் பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். இல்லை அதோட கீழே போயிருக்கும், பறக்கத்து இருக்காது. என்னைக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் விட்டுட்டு நம்ம செய்கிறோமோ அந்த தீமையெல்லாம் நமக்கு வரும். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்கள் மனைவியிடம் சிறந்தவரே உங்களுக்கு சிறந்தவர்னு சொல்றான். அந்த மாதிரி மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நீங்க, உங்க பிள்ளைய சுமக்கக்கூடிய அவங்க, உங்க பிள்ளைய பார்த்து வளர்க்கக்கூடிய அவங்க, அவங்கள்ட்ட போய் காசு கேட்கலாமா? அதுக்கு என்ன பேரு? பிச்சை. அதனால மாதிரி விஷயங்கள்ல நீங்க பாதுகாத்துக்கோங்க. இந்த மாதிரி யாராவது உங்கள்ட்ட கேட்டு வந்தாங்கன்னாக்கா நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. பெண்களே, இந்த குரானை வாங்கி ஒரு வாட்டி படிங்க, அல்லாஹ் நேர்வழி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.